நான் வரட்டுங்களா? எங்க போற? உட்கார். ஊரும் புதுசு, உறவுக்காரங்களும் இல்ல, நீ எங்க போவ? எனக்குன்னு ஒரு இடம் எங்க இருக்குமோ அதை தேடி போக வேண்டியதானே. அந்த இடம் இங்க இருக்குப்பா, நீ எங்கேயும் போவ. ராஜா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா ரத்தம் சிந்தணும், இல்லாட்டி போனா அண்ணன் ரத்தம் சிந்தணும். கமலாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் கண்ணை மூடிட்டான். அந்த குறைய போக்குறதுக்கு தான் நீ வந்திருக்கிற. ராஜா, நான் சொல்றதை கேளு. கடவுள் என்னைக்குமே தன்னுடைய கணக்குல தப்பு வைக்க மாட்டான். என் மகனை எடுத்துக்கிட்டான், அதுக்கு பதிலா ஒன்ன என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். இப்ப நீ எனக்கு மகன், நான் உனக்கு அப்பேன். எங்க கைய கொடு. ஏப்பா, இந்த பாசத்துக்கு நான் அருகதையானவனான்னு பாக்குறேன். ராஜா, நான் ஜாதியில தேவைப்பா. யாராவது எங்களுக்காக ஒரு சொட்டு வேர்வை சிந்துனா அவங்களுக்காக எங்க தலையே கொடுக்க நாங்க தயங்க மாட்டோம். ஆனா நீ எங்க குடும்பத்துக்காக ஒரு ரத்தத்தை சிந்திருக்கிய, உனக்கு நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? மகனுக்கு அப்ப நன்றி சொல்றதாவது. நீங்க உணர்ச்சியில உறவை சீக்கிரம் உண்டாக்கிட்டீங்க. ஆனா இந்த உறவு கடைசி வரைக்கும் அருந்து போகாம இருக்கணுமே. ராஜா, உறவுங்கிறது கயிறால கட்டி வைக்கிறது இல்லப்பா, அருந்து போறதுக்கு. அது பாசத்தால கட்டப்படுறது. சரிப்பா, நான் ஒண்ணு சொல்லுறேன். உனக்கு என்னைக்கு அந்த உறவை ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ எனக்கு கை கொடுத்தீங்கன்னா போதும். அண்ணா, அப்பா யூனிஃபார்ம்ல இருந்தாதான் ஹார்ட், இல்லன்னா சாஃப்ட். யூனிஃபார்ம் சொன்னோன்னு ஞாபகம் வருது. அம்மா, சம்பள பணம் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன், அதை பத்திரமா பீரோல வச்சு போட்டு. ஆமா, இங்க என்னவோ பெரிய திருடன் இருக்கிற மாதிரி. இந்த ஹெட் கான்ஸ்டேபிள் வீட்டுக்குள்ள எந்த திருடனும் வர முடியாதுப்பா. இந்த காலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியலையே. பாத்தியக்காரனா வர்றாங்க, திடீர்னு பேங்குக்கு வேட்டு வைக்கிறாங்க, துறக்க முடியாத பூட்டை கூட எப்படியோ திறந்துடுறாங்க. ராஜா, இவங்களை மட்டும் நான் பிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் யாரு தெரியுமில்ல? யாரு? ஏட் ராமையா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ராமையா தேவர். இரு இரு, என்கிட்ட கிடைக்காமையா போயிட போறாங்க. என்ன ராஜா, அவன் தூக்கத்தை கெடுத்துட்டேன். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்களே, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எங்க ஐயாவும் என்ன மாதிரியே போலீஸ்காரனா இருந்தாரு. இந்த வாத்தியம் அவர் நல்லா வாசிப்பார், அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்படியா? வாழ்க்கையில தான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சார், அது நிறைவேறல. சாகும்போது எங்க ஐயா என்ன கூப்பிட்டு, ராமையா, நான் ஒரு ஆபீசர் ஆயிருந்தேன்னா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு போலீஸ் மரியாதை எல்லாம் கிடைச்சிருக்கும், அது நிறைவேறாமலே சாக போறேன். நீயாவது நான் செத்ததுக்கு அப்புறம் பியூகிள் வாசிச்சு என்ன பெரிய ஆபீசர் ஆக்கிடுறான்னு சொன்னார். நான் அத மாதிரியே செஞ்சேன். அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை எடுத்து வாசிப்பேன். அப்புறம் எங்க அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நானும் பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இத்தனை வருஷமா ஏட்டாவே காலத்தை ஓட்டிட்டேன். இனிமே அது எனக்கு பெரிய உத்தியோகம். ஆனா ஒண்ணு, எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன், என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா. ஏதோ நீ பிள்ளையாட்டம் வந்திருக்கிறியே, நாளைக்கே உன்னை சுவீகாரம் எடுத்துக்கலான்னு நினைச்சேன்.
நீதான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எனக்குன்னு சொல்லிக்க யாருப்பா இருக்கா? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவன் அடுத்த வீட்டு சொத்து தானே. வருஷத்துக்கு ஒரு நாளாவது வாழ்ந்தானே எங்க அப்பேன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மகன் இல்லையே. கடைசியில இந்த ஏட்டு ராமையா தேவை கொள்ளி வைக்க மகன் இல்லாம அனாதையா சாக போறான். அப்பா, ஐயா, நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட? ஆமாப்பா ராஜா, இது நிரந்தரமான அன்பா இல்ல என் ஆறுதலுக்காக சொல்றியா? இல்லப்பா, உண்மையாக சொல்றேன். உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எனக்கு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு மகனா இருக்க சம்மதிக்கிறேன். ராஜா, அப்படின்னா நாளைக்கே சுவீகாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? சரி. कुमारस्य राजा नामधेयस्य स्वीकारपुत्रस्य कर्तुं योग्यता सिद्धिरनुग्रहाणां शतमानं भवति शतायुः पुरुषः सतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா கை கொடு. கையா கொடுக்க கால விழுந்து கூப்பிடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காய் சார், தீர்க்காய் சார். கடமை எனக்கு மட்டும்தான் இருக்கா? ஏன் சொல்ல கேட்க வேண்டியது உன் கடமை இல்லை? இல்லன்னு யாருப்பா சொன்னா? பின்ன எத்தனை நாளைக்கு உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கிறது? நம்ம மில் ஓனர் மகாதேவ மகன் லண்டன்ல டாக்டர் பட்டம் படிச்சு இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கான். அவனுக்கு உன்னை பெண் கேட்கிறாங்க. நீ மாத்திரம் சரின்னு சொன்ன உடனே இந்த கல்யாணத்தை முடிச்சிருவேன். அப்பா, என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறீங்களே தவிர என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க கவலைப்படலையப்பா. ஓ சந்தோஷம் தாமா என் சந்தோஷம். இல்லாட்டி அந்த ராஜாவுக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிச்சிருப்பேன். ஆனா அந்த அயோக்கியம் தான் உன் ஆசையை அப்பப்ப தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்கம்மா. அப்பா, அவர் அயோக்கியம் இல்லப்பா. மறைஞ்சு வாழ அவருக்கு ஏதோ காரணம் இருக்கு. நல்லவன் எப்பவுமே தன்னை மறைச்சுக்க மாட்டாமா. உண்மை என்னைக்குமே ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த உண்மைக்கு ஒரு ஆபத்து இருந்தா? அப்பா, நான் இத ராஜா கிட்ட நேரடியா கேட்கத்தான் போறேன். ராஜா கிட்டியா? அவன் எப்ப பார்த்தா எங்க இருக்கான்? இதே ஊர்லதான் இருக்காருப்பா. இருக்கிற இடத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா, அண்ணா உள்ளதான் இருக்காரு, போ. ராஜா, விட்டு ஓடுனவனை தேடி வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா? இல்ல, கை விட்டு ஓடுனவரை தேடித்தான் இங்க வந்திருக்கேன். என்ன யாரோன்னு நினைச்சு நீங்க சந்தேகப்பட்டு இருக்கீங்க? சந்தேகமே இல்ல, அது நீங்க தான். இல்ல, போய். சத்தியமா நீங்க ராஜா இல்ல? இல்ல. உங்க தங்க கமலா மேல ஆணையா சொல்லுங்க. என் தங்க கமலா மேல ஆணையா சொல்றேன். அந்த ராஜா செத்துட்டான். ராதா, கல்லூரி நாட்கள்ல ஏற்படுற காதல்லாம் கடல் மணல்ல பதியில அடிச்சு விடும் மாதிரி அலை வந்து அழிஞ்சு போயிடும். அதையே கல்லுல செதுக்கிற சிற்பமா நீ நினைச்சீன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். நான் முட்டாள்தான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க மாதிரி மணலு அடிச்சு விடன்னு ஒண்ணுக்கு ஒன்பதா உதாரணம் நானும் அடிக்கிருப்பேன். இப்ப அடுக்க முடியலையே, அழற, அழிக்க முடியலையே, கதற. இத பாருங்க ராஜா, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வெரி குட், வெரி குட். நீ புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னா பழசெல்லாம் தானாவே மறந்து போயிடும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் காலேஜில படிக்கும் போது பல பெண்களை காதலிச்சேன். இப்ப என்னாச்சு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாட்சிக்கு என் மனைவி மக்களை கூப்பிடட்டுமா? நீங்க ஒரு துரோகி. அப்படியே வச்சுக்க. பாவி, இந்த ஜென்மத்துல நிச்சயமா உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நான் செய்த வேலைக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கே தெரியும். எங்க அப்பாவோட வார்த்தையை தட்டி கௌரவத்தை கெடுத்து உங்களையே நம்பி வாழ்ந்தது இது நான் செஞ்ச தப்புதான் ராஜா, தப்புதான். ஏமாந்த எத்தனையோ பெண்களின் கதையை படிச்சிருந்தோம். அதே கதைக்கு என்னையே நான் கதாநாயகி ஆகிட்டேன்.
இது எனக்கு சரியான தண்டனை ராஜா, சரியான தண்டனை. அண்ணா, உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பின்னையே ராதா கிட்ட போய் சொன்னீங்க? என் வாழ்க்கையில தொடர்கதையா அவ வரவேணாங்கிறதுக்காக தான். மேற்கொண்டு என்ன எதையும் கேட்காது. என்னமா சொன்னேன்? என்னால நம்ப முடியலம்மா, இன்னொரு தடவை சொல்லு. ஆமாப்பா, எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் என்னை பெத்தவங்களுக்காவது சந்தோஷத்தை கொடுக்கலான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவருக்கே என்ன நிச்சயம் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ ராதா, தேங்க்யூ. நான் உடனே குமாருக்கு ட்ரங்கால் போட்டு உன்னை பெண் பார்க்க வர சொல்றேன். ஐயா, உங்களை பொறுப்பான அதிகாரியை நம்பி ராஜாவை பெயில்ல விடுறேன். சார், நான் இப்ப அதிகாரியா வரல, அப்பனா வந்திருக்கிறேன். நாளைக்கு என் மகளுக்கு இந்த பயரோட தங்கச்சிக்கு கல்யாணம். அந்த நேரத்துல அவன் வீட்டுல இருக்கணும். 2 நாள் மகன் வீட்டுல இருந்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமை. சரி, இது ஒரு கையெழுத்து போடுங்க. நாளன்னைக்கு காலையில ராஜா அங்க இருக்கணும். நாளன்னைக்கு என்ன சார்? என் தங்கையோட கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷம் நான் இங்க இருப்பேன். மடையா மடையா, பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் விடணுமே, அந்த வேலையை யார் செய்வா? உங்க அப்பா நான் செய்வான். ராஜா, நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு மறுநாள் மருமக அழைப்பு. மக பூந்த வீட்டுக்கு போயிடுவா, மகன் ஜெயிலுக்கு வந்துருவான். நானு ராமையா, நீங்க சப் இன்ஸ்பெக்டருங்கிறதையே மறந்துட்டீங்க. உத்தியோகம் தான் சார் சப் இன்ஸ்பெக்டர். உள்ள அப்பனாச்சே, பெத்தவனாச்சே. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.